ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சவுத் சென்ட்ரல் ரயில்வே மத்திய தெற்கு ரயில்வேலேருந்து நம்ம தமிழகத்துக்கு அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பொதுவாக நீங்கள் ரயில்வேயில் அப்ரெண்டிஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வே வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரயில்வே ஜாபில் அதிகமான ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும் எப்போ அப்படின்னா நீங்கள் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து ₹100 தான். ப்ளஸ் இதில் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லை, டைரக்ட் செலெக்ஷன் தான். ஸோ உங்கள் எஜுகேஷன் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, எந்த ஒரு இன்டர்வியூவும் இல்லை. சரிங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். www.scr.indianrailways.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அது எல்லாமே நீங்கள் கொடுத்து ப்ளஸ் உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்லோட் பண்ணுறப்ப நான் டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கண்டிப்பாக உங்கள் ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஆதார் நம்பர் கம்பல்சரி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. 28 டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் January 27 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கி December 31 இல்லைங்களா? இன்னும் கிட்டத்தட்ட 27 நாட்கள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். இப்போ இதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் அப்ளை பண்ணலாம்? தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ். இந்த மாநிலத்தை சார்ந்தவங்க, இந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அது இல்லை. இங்கே பாருங்கள். இப்போ தெலுங்கானான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸப்ட் விசாகப்பட்டினம், இந்த இந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகரம், விசாகப்பட்டினம், மன்யம் இந்த டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து பாக்கி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மட்டும்தான் வேக்கன்ட் இருக்கும். அதனால தான் குறிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்டை மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ வேலூர் பீப்புள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேலூரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வேலூர் யூனிட்டில் தான் வேக்கன்ட் இருக்குது. சவுத் சென்ட்ரல் ரயில்வேயில் அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் அந்த யூனிட்டுக்கு வேக்கன்ட் இருக்குது. ஸோ அதனால் அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ சம்மந்தப்பட்ட ரயில்வே யூனிட்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ரயில்வே யூனிட் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ட்ரேடு எந்தெந்த ட்ரேடில் இப்போதைக்கு வேக்கன்ட் இருக்குது. ஸோ கேட்டகிரி வைஸ் வேக்கன்ட்டு, டோட்டல் வேக்கன்ட் காமிச்சிருப்பாங்க. ஸோ வேக்கன்ட் வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் நம்ம டெலிகிராமில் இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா 4232 வேக்கன்ட் இருக்குது. ஸோ அதை கேட்டகிரி வைஸ் பேசியிருப்பாங்க. உங்கள் கேட்டகிரியில் உங்கள் யூனிட்டுக்கு வேக்கன்ட் இருக்கா அது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் ப்ரோ அப்படின்னா மினிமம் 15 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15 வயது முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 15லேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா பொது பிரிவினர், யூஆர் அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்கு 15 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 15 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி 24க்குள்ளே இருக்கணும். 15லேருந்து 24க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் யூஆர் இடபிள்யூஎஸ் வந்து அப்ளை பண்ண முடியும்.
இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ரண்டிஸில் ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ ரயில்வேஸில் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 + 5 29 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 24 + 3 27 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. நோ எக்ஸாம், நோ வைவா. ஸோ டேரெக்டு செலெக்ஷன் தான். பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ட்ரைனிங் ஸ்டைஃபண்ட் இது எல்லாமே வந்து அரேஞ்ச்டு இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை சென்ட்ரல் அப்ரண்டிஸ்ஷிப் கவுன்சில். ஓகேங்களா? ஸ்டைஃபண்ட் இதில் மென்ஷன் பண்ணல. த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி பேய்டு ஸ்டைஃபண்ட் டியூரிங் அப்ரண்டிஸ் அட் தி ப்ரிஸ்கிரைப்டு ரேட்ஸ். ஸோ இந்த சென்ட்ரல் ரயில்வேஸ் என்ன அப்ரண்டிஸ்க்கு என்ன சேல்ரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணல. ஸோ சென்ட்ரல் ரயில்வேஸ் அப்ரண்டிஸ்க்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, என்ன சேல்ரி, அதாவது என்ன ஸ்டைஃபண்ட், அதை வந்து உங்களுக்கு ஸோ அதை வந்து ட்ரைனிங்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சேல்ரி டீட்டெயில்ஸை ட்ரைனிங்கில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் ப்ரோ அதை சொல்லுங்கள் அப்படின்னா 10,000 இல்லை ஒரு 9,000 இருக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் கம்பல்சரி நீங்கள் பே பண்ணணும். 100 rupees எல்லா கேட்டகரியும் வந்து பே பண்ணணும். ஃபீமேல்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை. சாரி, இங்கே பாருங்கள். நோ ஃபீஸ் இஸ் ரெக்வயர்ட் டு பி பெய்டு பை எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸ். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸாக இருந்தால் ஃபீஸ் இல்லை. டிசேபிலிட்டி, எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகிரியாக இருந்தால் இந்த 100 rupees நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யுவர் ஓபிசி, இடபிள்யூஎஸ் மேல் கேட்டகிரி மட்டும் 100 rupees ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ ஆப்ஷன் ஆல்சோ இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அனாக்ஷர் 1ல் பாருங்கள். அதாவது பேஜ் நம்பர் 10ல் அனாக்ஷர் அப்படின்னு இருக்கும். அதில் அனாக்ஷர் 1ல் பாருங்கள். ட்ரேடு, டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி டிவிஷன், யூனிட்டு, கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட், டோட்டல் வேக்கண்ட், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிவிஷனுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ட்ரேடு, டிபார்ட்மெண்ட்டு, டிவிஷன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரேடுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். அதை நீங்கள் அனாக்ஷரில் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்தந்த ட்ரேடில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில், டிவிஷனில் உங்கள் கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, டோட்டல் வேக்கண்ட், அது எல்லாமே செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனலாக என்ன ப்ரோ படிச்சிருக்கணும், இதை சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் எஸ்எஸ்எல்சி 10th முடித்து 50% குறைந்தது 50% இருக்கணும். ஸோ 10th பாஸ் பண்ணி ஓவராலாக 50% இருக்கணும். ப்ளஸ் அது போக இந்த ட்ரேடில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எலக்ட்ரிக்கல், டீசல், மெக்கானிக்கல், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 ட்ரேடு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணி 10th 50% இருக்கணும். ப்ளஸ் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வெறும் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? 10th பாஸ் பண்ணி 50% இருக்கட்டும். ப்ளஸ் இந்த ட்ரேடில், இந்த 16 ட்ரேடில் ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இங்கே 16 ட்ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் கிராஜுவேட், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ ஹோல்டராக இருக்கேன் அப்படின்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இது எல்லாமே இன்ஜினியரிங் கேட்டகிரியில் வரும். நான் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த பிஎஸ்சி, பிசிஏ, எம்எஸ்சி, எம்சிஏ, இதெல்லாமே நான் இன்ஜினியரிங்கில் வரும். ரெண்டுமே கிராஜுவேட் தான். இன்ஜினியரிங்கில் படித்தா அது இன்ஜினியரிங் கேட்டகிரியில் வரும். நீங்கள் நான் இன்ஜினியரிங், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நான் இன்ஜினியரிங்கில் வரும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே கிராஜுவேட் தான். இன்ஜினியரிங் 4 years, கிராஜுவேட் நான் இன்ஜினியரிங் வந்து 3 yearsல இருக்கும். ஸோ டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஐடிஐ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.